வணக்கம் ஐயா. காலை வணக்கம் மேக்னா மேம். எந்த ஊர்ல வசிக்கிறீங்கம்மா? இப்ப சென்னையில இருக்கோங்க. எந்த சித்த முத்திரைகள்லாம் உங்க கூட பலனுள்ள விஷயமா நீங்க பார்த்திருக்கீங்க? உங்களோட அனுபவம் என்ன? எனக்கு வாயு முத்திரை, ம். நீர் முத்திரை, அபானன், பிராணன் இதுங்க ஐயா. ம். லிங்க முத்திரை வந்து கோல்டு எனக்கு அதிகமா பிடிக்குங்கய்யா. ஓகே, எனக்கு வந்து எக்டாபிக் ஆயிடுச்சு ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. ஓகே. அதுல இருந்து நான் ரொம்ப வீக்கா எட்டாபிக் இருந்தேன். எட்டாபிக்னா என்ன மேம்? இ இ யூட்ரஸ்ல வந்து பேபி நின்னு வெடிச்சிருச்சுங்கய்யா. சரிங்க, சரிங்க. அ ஓகே. அது வந்து எனக்கு என்ன எதனால ஆச்சுன்னே எனக்கு தெரியாம நாங்க இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம் சென்னையில. இங்க எடுத்தவங்களுமே என்ன ப்ராப்ளம்னு கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் நேட்டிவ் போயிட்டு நாங்க திருச்சி நேட்டிவ். நேட்டிவ்ல போயிட்டு தான் பார்க்குறப்ப, இந்த மாரி ரீசன் எக்டோபி ஆயிடுச்சு. நீங்க 1 மந்த் எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி டாக்டர் கேட்டாங்க. உடனே ம். சர்ஜரி பண்ணி எடுத்துட்டாங்க. உள்ள இருந்த கட்டிலாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ஒரு 10 டேஸ் வந்து பெட்லயே இருந்தேன். ரொம்ப சிவியரா தான் இருந்தேன். சீரியஸா இருந்தேன். அதுக்கப்புறம் சரி பண்ணி கூட்டிட்டு வரப்ப ரொம்ப வீக்கா இருந்தேன். 10 டேஸ்க்கு ஒன் டைம் எனக்கு பீரியட்ஸ் வந்துரும். 10 டேஸ் வந்து பீரியட் என்னால கண்ட்ரோல் எல்லா டாக்டர்ட்டயும் பார்த்து எதுலயுமே சரி பண்ண முடியல. அதுக்கப்புறம் தான் மேமோட யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த கிளாஸ்ல சேர்ந்தேன். 100 டேஸ் கிளாஸ்ல சேர்ந்தேன். சேர்ந்து ஒரு 1 மந்த்லயே எனக்கு அது சரியாயிடுச்சு. கரெக்ட்டா 28 டேஸ், 26 டேஸ் தான் வரும். 10 டேஸ், 15 டேஸ்ல வருது. எனக்கு 28 டேஸ்ல வந்துச்சு. எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நான் ஆல்ரெடி மேம் யூடியூப் சேனல் பார்த்துட்டு எனக்கு வாயு பிடிப்பு இருந்துச்சு. ஷோல்டர்லாம் பயங்கர பெயினா இருக்கும். அதனால நான் வந்து அத செஞ்சேன். செஞ்சோனே ரிலீஃப் ஆயிடுச்சு. நெறைய பேத்துக்கு அத ஷேர் பண்ணேன் அப்பயுமே. எங்க வீட்டுக்காரங்கள செய்ய சொல்லுவேன். அவங்களுக்கு ஆஃபீஸ்ல சிஸ்டம் ஒர்க்னால பேக் பெயின் இருக்கும். அதுக்காக செய்ய சொல்லுவேன். எனக்கு அதுலயும் ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் மேமோட கிளாஸ்ல சேர்ந்துட்டு செஞ்சு இப்ப எனக்கு எப்படின்னா ஒரு 8 மந்த்தா கிளாஸ் கன்டினியூஸா அட்டெண்ட் பண்ணிட்டே இருந்தேன். கோல்டு இல்ல. இப்ப இந்த 1 மந்த் வந்து நான் ப்ராப்பரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. வீடு கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ற வேலை இருந்துச்சு. அதனால நான் அட்டெண்ட் பண்றதே விட்டுட்டேன். அத செய்யாதனால எனக்கு இப்ப கோல்டு அடிக்கடி வந்துருது. மேக்னா மேடம் வந்து வே ஃபார்வர்ட் டெய்லி அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்க சார். ஓகே. பசங்க கொஞ்சம் 8:00 ஸ்கூல் போறனால அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார் எனக்கு அட்டெண்ட் பண்றது. காதுல கேளுங்க. ஓகே. சரிங்க சார். கண்டிப்பா கேட்கிறேங்க சார். அதர் திங்ஸ் எனக்கு என்ன பிரச்சனைன்னா, எனக்கு சுகர் இடையில செக் பண்ணேன். 109 இருந்துச்சு. எனக்கு இப்ப இருக்கா? இல்லையா? அது ஒரு டவுட் இருக்கு. 109 அதுதாங்க. பசி ஆறுன பிறகா? பசி ஆறுறதுக்கு முன்னாலயா? சாப்பிடுறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் எல்கேஜி மேடம். ஓகேங்க சார். ஓகேங்க. ஓகேங்க. பசங்களுக்குமே அதே மாரி லிங்கமுத்திரை செய்ய சொன்னேன். நல்லா அப்படிலாம் இருந்தா என்ன பண்ணணும்? வாய் முத்திரை. நீட்சிய 1 மந்த் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரெட்யூஸ்டு ஓகேங்க, ஓகேங்க. நாங்க 100% எடுக்கும். ம். 2 பசங்க சார். 2 பசங்களுக்குமே லிங்கமுத்திரை செய்ய சொன்னேன். அதுங்க என்ன பண்ணுங்க, நேத்து அவங்க பாட்டிக்கு சொல்லிக் குடுத்தாங்க. எங்க அம்மா எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. நீங்க செய்யுங்க, உங்களுக்கு சரியாகும். அத்தைக்கு கோல்டு அதிகமா இருக்கு. அவங்களுக்கு என்ன நாங்க குடுத்துமே சரியாகல. அத என் பெரிய பையன் சொல்றான். நைட்டு செய்யவா நல்லா இருக்கும். உனக்கு சரியாகும். அப்படின்ட்டு பசங்களும் ஷேர் பண்றாங்க எல்லாத்துக்கும். எனக்கு இந்த கிளாஸ் சேர்ந்தது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. எனக்கு உடம்புல இருந்த அந்த எனக்கு அது ஒரு மன உளைச்சலாவே இருந்துச்சு. 2 டேஸ்க்கு ஒன் டைம் பீரியட்ஸ் வருது. நம்மளுக்கு எங்க கொண்டு போய் விடுமோ? என்ன பிரச்சனை வருமோன்னு ரொம்ப பயந்துகிட்டு மன உளைச்சலாவே தான் இருப்பேன் நானு. நம்ம இருப்போமா? இல்ல போயிடுவோமோ? பசங்கள யார் பார்த்துக்குவா? அந்த மாரி லாஸ்ட் இதுக்கெல்லாம் போயிட்டேன் நானு. அப்படின்றப்ப எனக்கு இது வந்திருந்து எனக்கு ரொம்ப ஒரு தைரியம் வந்திருக்கு. எதுலயுமே நான் ஃபேஸ் பண்ணவே மாட்டேன். இப்பலாம் எல்லா விஷயத்துலயும் போய் எதிர்த்து நின்னு ஃபேஸ் பண்றேன். எல்லாத்தையும் பதில் பேசுறேன். அந்த மாரி எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்குது.